வஹீதாங்கிற ஒரு பெண்மணி தற்போது சமூக வலைதளங்கள் அனைத்திலையும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வஹீதாங்கிற பெண்மணியை பத்தி சமூக வலைதளம் பெருசா ட்ரெண்டிங்கா பேசுறாங்க அப்படிங்கும் போது, அது ஒரு முஸ்லீம் பெண் ஹிஜாபோட என்ன பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சினிமா இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பல்வேறு விதமான கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து அந்த அம்மாவுடைய பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப பெருசா ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அது இதுன்ட்டு உங்கள் இடத்துல ஒரு இஸ்லாமிய பெண் இது செய்யலாமா அப்படின்னு நம்ம இடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இஸ்லாமியரா இருக்கோமா, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம், அந்த பிள்ளை அழுதா கூட கையில ஒரு போனை கொடுத்துதான் நம்ம அதை அமர்த்தணும் அப்படின்னு நம்ம பாக்குறோமே தவிர, அந்த பிள்ளை அழுகிறத பொறுத்தவரை நம்ம வேற ஏதாவது செய்யறோமா, அந்த பிள்ளை அழுகிறதுக்கு வேற ஏதாவது, அதாவது ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளையில இருந்து நீங்க வளர்க்கின்ற விதம் தான் பெரிய பிள்ளையாயி அது உங்க கழுத்தை ஏறி மிதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல காலை பிடிச்சு உண்மையிலேயே அன்போடு பாசத்தோடு கட்டி தழுவுறதா இருக்கட்டும், இல்ல எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள்ல தான் இருக்கு. அப்ப இந்த வஹீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணிய விஷயத்தை பத்தி பேசும்போது ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்க வேண்டும். அது ஆரம்பத்துல இருந்து அந்த பிள்ளையோட விஷயத்துல அது அடிபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இல்ல நிறைய விதமான விஷயத்துல உள்ள கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அது எங்கடா போலாம் அப்படிங்கும் போது ஒரு பெண்ணை வந்து சாதாரணமா புகழ்ந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் தன்னால வரும். சமூக வலைதளங்கள்ல அது போட 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 அதுல வரக்கூடிய வியூஸ் லைக்ஸ் அது இருக்கும்போது அதுக்கு ஒரு கமெண்ட்ஸும் போது அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அதுல அந்த பொண்ணு வாழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த இதுக்கு தள்ளப்பட்டது யாரு, தள்ளது யாரு, நாம் தான். அப்ப நாம் தான் முதல் குற்றவாளியா இருக்கின்றோம். ரெண்டாவது, ஒரு சமுதாயத்துல பொறுத்தவரை அந்த பெண் இப்ப வந்துருச்சு. இப்ப இதுக்கு அடுத்து கூட சரி, இதை பெருசா ட்ரெண்டிங் ஆக்கி வர்றது, வைரல் ஆக்கி வர்றது, பேசுறது எல்லாம் யார், நம்ம தான். இப்ப இதுல இன்னொரு சொல்லக்கூடிய விஷயம், இதை பார்த்தாவது நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை சமூக வலைதளங்கள்ல போட்டோ போடுறதா இருக்கட்டும், இல்ல வீடியோ போடுறதா இருக்கட்டும், இன்னும் நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடா இருக்கட்டும், அதுல ஒரு வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க இஸ்லாம் பொறுத்தவரை யாருமே அடிமைப்படுத்த விரும்பல. ஒரு லிமிடேஷன், ஒரு வரைய இருக்குது. அது எதுக்கு வரைய இருக்குது அப்படிங்கும் போது, கையில பட்டம் நம்ம உடம்பு போது ஒரு நூல் வச்சிருப்போம், கையில நூல் வச்சுதான் பட்டம் விடும், சும்மா பட்டத்தை மட்டும் விட்டுற மாட்டோம். அப்ப அந்த நூல் இருக்கிறவர் தான் பட்டம் உங்களுக்கு. அந்த மாதிரி இஸ்லாமிய சட்டத்திட்டத்துல பொறுத்தவரை ஒரு வரையறைன்னு ஒண்ணு இருக்கிற வரதான் நம்முடைய வாழ்க்கைங்கிற ஒண்ணு ஒரு அமைப்பாகும். இல்லைன்னா யாருக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சரி ஒரு அடையாளம் தெரியாத அளவிற்கு பலவிதமான விஷயங்கள் மாறி போயிடும். அப்ப நம்முடைய சமுதாயத்துல இது தப்பு, இது தவறு, அப்படி இது சரி அப்படின்னு சொல்ல போகும்போது அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆனா யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். அந்த விமர்சனங்கள் நம்மையே அழித்து விடும்.